சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். ராவுத்தரை பலமுறை தாவேகா தரப்புல இருந்து அழைச்சிருக்காங்க. என்னன்னா இவரும் அந்த மீட்டிங்க்கு போனதா சொல்லப்படுது. ஒரு அப்டேட் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு விருப்பப்படுறேன். திரு ராவுத்தர் இப்ராஹிம்க்கு விரைவில் கட்சி தலைமை அழைத்து அவருக்கு ஒரு பொறுப்பு தருவாங்கன்ற மாதிரி ஒரு தகவல்லாம் வந்துகிட்டு இருக்கு. இவ்வளோ மீட்டிங் அவர் போனதுக்கு அப்புறமும் கூட அவருக்கு ஏன் எந்த பதவியும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி பல பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. கமெண்ட்ஸ்லையும் கேட்குறாங்க. ஸோ அவர் என்ன பதவி அவருக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் சஸ்பென்ஸாகவே இருக்குது. அடுத்து நடக்கக்கூடிய பரப்புரையில் திரு விஜய் அவர்கள் தாவேகாவோட சின்னத்தை அறிவிக்க போகிறதாகவும் அந்த சின்னம் தொடர்பான பாடல் வெளியிட போகிறதாகவும் தகவல்லாம் கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் கேட்குறப்பே உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்றது என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ அதை தான் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்களோட நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா, நீங்கள் தொடர்ந்து கமெண்ட்ஸில் மறுபடியும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. எந்த வீடியோஸ் போட்டாலும் கீழே ராவுத்தர் பாய் எங்கே, அண்ணா ராவுத்தர் ஐயா எங்கே போயிட்டாரு, அவர் காணொலிக்காக காத்திருக்கிறார், ராவுத்தர் சார் வரணும் தாவேக்காவிற்காக அப்படி பார்த்து நிறைய விஷயம். ராவுத்தர் அண்ணாக்காக வெயிட்டிங், எப்போனா நீங்கள் பேசுவீங்க, ராவுத்தர் அண்ணா உங்கள் வீடியோவை கேட்காம என்னால் இருக்க முடியல இப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ்லாம் தொடர்ந்து என்னால் படிக்க முடியுது. சரி, ஓகே, இது ஒரு சைடு இருக்கட்டும். திரு விஜய் அவர்கள் கிறிஸ்மஸ் சமத்துவ கிறிஸ்மஸ் விழாவில் பங்கேற்றாரு. அதை பற்றி எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் நிறைய விஷயம் அவர் சொன்னார். என்னென்னா, கண்டிப்பாக ஒரு ஒளி பிறக்கும், அது நம்மளை வழி நடத்தும் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார். அப்புறம் தமிழ்நாடு எப்போவுமே ஒரு தாய் உள்ளம் கொண்ட மண். அந்த தாய் எல்லாருமே சமத்துவமாக தான் பார்ப்பாங்க. இங்கே தீபாவளி, கிறிஸ்மஸ், ரம்ஜான்ட்டு எல்லா பண்டிகையும் இங்கே ஒற்றுமையாக கொண்டாடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பைபிளில் நம்பிக்கையை பற்றி நிறைய விஷயம் போதிச்சிருக்கு. அதில் ஒரு கதையும் சொன்னார். ஜோசப்ன்ற ஒருத்தரோட கதையை சொன்னார். என்னன்னா, அவரோட சகோதரர்களே அவரை கிணத்துல தள்ளி விட்டதாகவும், அவர் தனியாகவே மீண்டு அவங்க சகோதரர்களை மட்டும் காப்பாற்றாமல் அந்த ஊரையே காப்பாற்றினாரு அப்படின்ற மாதிரி அந்த கதையெல்லாம் சொன்னார். ஸோ அதெல்லாம் கேட்குறப்போ அங்கே இருந்தவங்க பார்த்திங்கன்னா ஒரே விசில்லாம் அடித்து கரகோஷத்தை எழுப்பி அங்கே ஒரே உற்சாகமாக இருந்துச்சு அந்த தருணம். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்குறப்போ சிறப்பாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அடுத்தபடியாக இந்த ஃபங்க்ஷனில் அருளாளர்கள் நிறைய பேர் பங்கேற்றிருந்தாங்க. குறிப்பாக கடைசியாக அந்த குழந்தைகள்லாம் வந்தோடனே கேட்க வெட்டினது, அந்த குழந்தைகள் திரு விஜய் அவர்களுக்கு கேட்க ஊட்டினது, பதிலுக்கு திரு விஜய் அவர்கள் அவங்களுக்கு கிஃப்ட் கொடுத்தது, இதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. அதே மாதிரி இந்த விழாவில் மூத்த நிர்வாகிகள் திரு செங்கோட்டையன் அவர்கள், அருண்ராஜ், நிர்மல்குமார், புசி ஆனந்த் இப்படின்ற மாதிரி பல முக்கிய நிர்வாகிகளும் பங்கேற்றிருந்தாங்க. அந்த நிகழ்ச்சியை ராஜ்மோகன் அவர்கள் தொகுத்து வாங்கினதும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரி, ஓகே, இது ஒரு பார்ட்டாக இருக்கட்டும். மறுபடியும் நம்ம முக்கியமான சப்ஜெக்டுக்குள்ளே வரும். ஊடகவியலாளர் திரு ஃபெலிக்ஸ் ஜெரால்ட், அதே மாதிரி பத்திரிகையாளர் திரு முகில் அவர்கள், அனந்தஜித் அவர்கள், இன்னும் பல பேர் தாவேக்கால இணைந்த அந்த படத்தெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. செய்தியில் வந்துச்சு. இந்த ஃபோட்டோஸ்லாம் திடீர்னு ஏன் வைரல் ஆகுதுன்ட்டு நம்ம சோர்ஸுக்கிட்ட விசாரிக்கிறப்போ அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, சமீபத்தில் தாவேக்கா மாவட்ட செயலாளர் ஒரு பாலியல் குற்றச்சாட்டில் ஈடுபட்ட அந்த செய்தியை நீங்கள் படிச்சிருப்பீங்க. அவர் கட்சியிலேருந்து நீக்கிட்டதா சொல்கிறாங்க. அதை அப்படியே திசை திருப்ப அந்த விஷயத்தை மறைக்கிறதுக்கு தான் இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்ததாகவும் சொல்லப்படுது. இன்னொரு விஷயம், இந்த ஃபோட்டோஸ் அதாவது சமீபத்தில், அதாவது நேற்று இவங்களாம் தாவேக்கால இணைஞ்ச மாதிரி தான் சொல்லப்படுது. ஆனால் இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 10 நாள் முன்னாடியே எடுத்தது. 10 நாள் முன்னாடியே திரு விஜய் அவர்களை சந்தித்து அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்ததாகவும், இப்போ தான் அதை ரிலீஸ் பண்ணியிருக்கிறதாகவும் சோர்ஸ் மூலியமாக நமக்கு தகவல் வந்திருக்கு. அடுத்தது நீங்கள் என்ன கேட்குறீங்கன்றது என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ராவுத்தருக்கு என்ன தான் அப்டேட்டு அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் கேட்குறீங்க, என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஓகே, அதையும் நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்ற இஷ்யூஸ். இந்த இஷ்யூவில் தாவேகா தரப்புலேருந்து எந்த ஒரு கண்டனமும் தெரிவிக்கல. ஒன்று பாஜக கண்டனம் தெரிவிக்கணும், இல்லை திமுக கண்டனம் தெரிவிக்கணும். 2 பேருக்குமே எந்த ஒரு விஷயமே பேசாமல் விஜய் மௌனமாக இருக்கார். இது ஏன் அப்படி மௌனமாக இருக்காருன்ற மாதிரி மக்களே கேட்குறாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்லணுன்றது எனக்கும் தெரியல. அது தாவேக்காவினர் தான் அதுக்கு பதில் சொல்லணும். அடுத்ததாக நீங்கள் என்ன மறுபடியும் கேட்குறீங்கன்ட்டு எனக்கு புரியுது. மறுபடியும் நீ ராவுத்தரை பற்றி சொல்லுவியா மாட்டியா அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஓகே, சொல்கிறேன். ராவுத்தரை பல முறை தாவேக்கா தரப்புலேருந்து அழைச்சிருக்காங்க. என்னன்னா இவரும் அந்த மீட்டிங்க்கு போனதா சொல்லப்படுது. ஏன்னா அந்த மீட்டிங்கில் போய்ட்டு என்ன அப்படி பேசியிருப்பாங்க தானே நீங்கள் கேட்குறீங்க. அங்கே தாவேக்கா சார்ந்த அரசியலை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கட்சியை எப்படி அடுத்து வழி நடத்தலாம், கட்சி எப்படி பலப்படுத்தலாம் இப்படின்ற மாதிரி பல டிஸ்கஷனில் திரு ராவுத்தர் இப்ராஹிம்
அந்த பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறதா நமக்கு வந்து தகவல்லாம் கிடைக்குது. இப்படி இருந்தும் அவருக்கு ஏன் பொறுப்பு வழங்கலை அப்படின்ற மாதிரி தான் அந்த கேள்வி எழுது. ஒரு அப்டேட் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு விருப்பப்படுறேன். திரு ராவுத்தர் இப்ராஹிம்க்கு வந்து விரைவில் கட்சி தலைமை அழைத்து அவருக்கு வந்து ஒரு பொறுப்பு தருவாங்கன்ற மாதிரி ஒரு தகவல்லாம் வந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் நம்மளால் இப்போ வந்து சொல்ல முடியாது அவங்க கட்சி கொடுப்பாங்களா மாட்டாங்களான்றது. அது அஃபிஷியலாக வந்ததுக்கப்புறம் தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ இவ்வளோ மீட்டிங் அவர் வந்து போனதுக்கப்புறமும் கூட அவருக்கு ஏன் வந்து எந்த பதவியும் கொடுக்க மாட்றாங்க அப்படின்ற மாதிரி பல பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. கமெண்ட்ஸ்லேயும் கேட்குறாங்க. ஸோ அவர் என்ன பதவி அவருக்கு வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் சஸ்பென்ஸாகவே இருக்குது. அவர் வந்து எந்த பதவி வேணால் கொடுக்கலாம். ஏன்னா அவர் வந்து தொடர்ந்து கரூர் சம்பவத்தில் வந்து நிறையா பேர் வந்து காணாமல் போனப்போ கட்சியிலே வந்து அமைதி நிலவுனப்போ கூட இவர் வந்து தைரியமாக பேசிகிட்டு இருந்தார்ல. ஸோ இவருக்கு வந்து கண்டிப்பாக அவர் வந்து ஒரு முக்கியமான பொறுப்பு தான் கொடுக்கப்படுன்ற மாதிரியும் தகவல்லாம் கிடச்சிக்கிட்டு இருக்கு. அப்படி என்ன பதவிடா கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி அப்படியே மண்டையை பிச்சுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே, இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச தகவல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதுக்கு முன்னாடி நீங்களே பார்த்துருப்பீங்க. நானும் ராவுத்தர் அண்ணனும் வந்து பல வீடியோஸில் வந்து தாவேகா சார்ந்த அரசியலை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். தாவேகா சார்ந்த அரசியல் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு மற்றும் தமிழ்நாடு அரசியலில் நடக்கிற அன்றாடம் நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை பற்றியும் நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். நீங்களும் எங்களுக்கு வந்து தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க. திரும்பவும் நீங்கள் கொடுப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு மறுபடியும் நான் சொல்ல போகிற விஷயம் என்னென்னா, திரு ராவுத்தர் இப்ராஹிம் விரைவில் இந்த நிகழ்ச்சியில் வந்து பங்கேற்க தான் போகிறாரு. திரும்பவும் நீங்கள் எதிர்பார்த்த அவர் வந்து நீங்கள் நினைக்கிற விஷயத்த வந்து அவர் வந்து பேச தான் போகிறாரு. அப்போ வந்து நீங்கள் வந்து பேசலாமா? அந்த கமெண்ட்ஸ்லாம் வந்து இதுக்கப்புறம் நீங்கள் வந்து வி மிஸ் யூ ராவுத்தர் பாய், வி மிஸ் யூ ராவுத்தர் அண்ணான்னு சொல்லாமல் வெல்கம் பேக் அப்படின்னு சொல்ல போகிறீங்க, ஃபயர் விட போகிறீங்கன்ற வந்து எனக்கு நல்லாவே புரியுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். விரைவில் அவர் வரதான் போகிறாரு. வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷல் எபிசோடாக, ஏன்னா கிட்டத்தட்ட ராவுத்தர் பாய் வந்து 3 வாரம் ஆகுது. வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷலாக வந்து திரு விஜய் அவர்கள் பற்றியோ தாவேகா பற்றியோ நடப்பு அரசியல் பற்றியோ சமூக நிகழ்வுகள் பற்றியோ நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, நான் இவ்வளோ சொல்லிட்டேன். எப்போ அவர் வருவார்ன்றதையும் நான் சொல்கிறேன். திரு விஜய் அவர்கள் அடுத்தபடியாக ஆடியோ லான்ச் போகிறாரு, மலேசியா போகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் கூட அவர் வர வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அடுத்து நடக்கக்கூடிய பரப்புரையில் வந்து திரு விஜய் அவர்கள் தாவேகாவோட சின்னத்தை அறிவிக்க போகிறதாகவும் அந்த சின்னம் தொடர்பான பாடல் வந்து வெளியிட போகிறதாகவும் தகவல்லாம் கிடச்சிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் கேட்குறப்பே உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்றது என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ அதை தான் வந்து திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்களோட நான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கான அப்டேட். அடுத்தடுத்து என்னென்ன அப்டேட் கிடைக்கிதோ அதை வந்து நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அதுவரை நன்றி, பாய்.